children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் ப்ளே. ஸோ இதுவும் வந்து ஒரு கேம் மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிஸ்கிரைப். ஸோ ஒரு இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. கன்ஸ்ட்ரக்ட்னா என்னது? பில்ட் பண்ணுறது. வெரி குட். பில்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஹவுஸோ இல்லை ஒரு ராக்கெட்டோ இல்லை ஒரு டவரோ பில்ட் பண்ண போகிறீங்க. பில்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பில்ட் பண்ணீங்க, அது எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டீட்டெயில்டாக சொல்ல போகிறீங்க, டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ அந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம இப்போ ப்ளே பண்ணலாம். ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் குரூப்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் தான் இந்த கேம் வந்து விளையாடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து குரூப்பாக என்ன பண்ண சொல்கிறாங்க, சிட் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப் 4 or 5. ஸோ ஈச் குரூப்பில் ஒரு குரூப்லையும் 4 members இருக்கலாம், இல்லைன்னா 5 members கூட இருக்கலாம். In each group, one student selects any 3 shapes and puts them together. ஸோ ஒவ்வொரு குரூப்லையும் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்திரிச்சு 3 shapes வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணிடணும், சேர்த்து வச்சிடணும். ஓகேவா? 3D shapes வந்து எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிடணும். The student then describes the sequence of construction and the other students should have to build the same without seeing the original one. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த 3 shapes எடுத்து சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட். சீக்வன்ஸ்னா என்னது, அவங்க எந்த அரேஞ்ச்மெண்ட், வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க வந்து அதை வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க என்ன பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். Then describe the sequence of construction. இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், அதர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கக்கூடாது, பார்க்காம அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, அதை வச்சு இவங்க என்ன பண்ணணும், இவங்க அதே அரேஞ்ச்மெண்ட், அதே சீக்வன்ஸை இவங்க மேக் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லெட் சில்ட்ரன் டேக் டர்ன்ஸ் அண்ட் பிளே த கேம் இன் த குரூப். இந்த மாதிரி ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் டேர்ன் கொடுக்கணும். ஒரு சில்ட்ரன் வந்து 3 shapes எடுத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, இன்னொரு சில்ட்ரன் என்ன பண்ணணும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு அவங்க வந்து அந்த ஒரிஜினல் இமேஜை பார்க்காம அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் இந்த கேம். இப்போ இந்த பாய் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கீழே ஒரு கியூபாய்டு வச்சுருக்காங்க, கியூபாய்டுக்கு மேலே என்ன வச்சுருக்காங்க, சிலிண்டர் வச்சுருக்காங்க, சிலிண்டருக்கு மேலே என்ன வச்சுருக்காங்க, கோன் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அது அவங்க எப்படி சென்டென்ஸில் அவங்க சொல்லணும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, த சிலிண்டர் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த கியூபாய்டு. கியூபாய்டுக்கு மேலே சிலிண்டர் இருக்கா? ஸோ த சிலிண்டர் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த கியூபாய்டு. கோன் எங்கே இருக்குது, த கோன் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த சிலிண்டர். இந்த மாதிரி சொல்கிறப்பவே அவங்க என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 3 shapes எடுத்து அரேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட தான் காமிக்கிறேன், அவங்ககிட்ட காமிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். கீழே ஃபர்ஸ்ட் ஷேப் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஷேப் என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன் என்ன ஷேப்னு, அப்புறம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து கேட்டுருவாங்க இல்லையா, அதனால. ஸோ இந்த ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த ஷேப் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த 3D ஷேப் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த சீக்வன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட சென்டென்ஸாக தான் சொல்ல போகிறேன், அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷேப், நெக்ஸ்ட் இந்த ஷேப், நெக்ஸ்ட்டு இந்த ஷேப். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேஸ் த கியூப். ஃபர்ஸ்ட் அவங்க கியூப் வச்சுட்டாங்க, கரெக்டா? above the cube you have to place cuboid in the sleeping position. ஓகேவா? ஸ்டாண்டிங் பொசிஷன் அவங்க எப்படி வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் சொல்லிட்டேன், அதனால ஃப்ளாட்டாக வச்சுட்டாங்க. ஓகே.
And then finally above the cuboid you have to place cylinder in the standing position. ஓகேவா? இதே இது சிலிண்டரை வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் சொன்னேன்னா எப்படி வச்சிருப்பாங்க? இப்படி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நான் வந்து ஸ்டாண்டிங் சொன்னேன், அதனால அவங்க வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி பாருங்கள். அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு ஷேப் வந்து பில்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்காம அவங்க சொல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. லெட் அஸ் டூ. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கேன் யூ ஃபைண்ட் தீஸ் ஷேப்ஸ் இன் த கிளாஸ் ரூம்? உங்களோட கிளாஸ் ரூமில் இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபில் இன் த டேபிள் வித் தேர் நேம்ஸ். இப்போ சிலிண்டர் ஷேப்பில் உங்கள் கிளாஸ் ரூமில் என்னென்னலாம் பார்ப்பீங்களோ அதோட நேம்ஸ் எல்லாம் இந்த காலமில் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் பார்ப்பீங்களா, அது இங்கே ஃபில் பண்ணுங்கள். கியூப் இங்கே ஃபில் பண்ணுங்கள். கியூபாய்ட் இங்கே ஃபில் பண்ணுங்கள். கோன் ஷேப்பில் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இன்னும் டீட்டெயில்டாக இந்த ஷேப்ஸை வந்து நம்ம பிக்சர்ஸில் பார்த்துட்டு வரலாம். ஸோ உங்களுக்காண்டி இங்கே சம் பிக்சர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே சிலிண்டர், இது எல்லாமே நமக்கு சிலிண்டர் தான். ஓகேவா? சம் சிலிண்டர் வந்து பிக்காக இருக்கும், சம் சிலிண்டர் வந்து ஸ்மாலாக இருக்கும், சம் சிலிண்டர் வந்து நல்லா நேரோவாக இருக்கும், சம் சிலிண்டர் வந்து வைடாக இருக்கும். ஓகேவா? பட் இது எல்லாமே என்னது தான், சிலிண்டர்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ். ஓகேவா? இப்போ இது என்ன ஷேப்? கியூபாய்டு. ஓகேவா? இந்த கபோர்டு, அப்புறம் இந்த பிளாக்ஸ், அப்புறம் இங்கே ஃபிஷ் டேங்க், மேட்ச் பாக்ஸ், இது ஒரு கியூபாய்டு தான். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கியூபாய்ட்ஸ். நெக்ஸ்ட் இது எல்லாமே என்னது, கியூப்ஸ். இது வந்து இருக்கிறதுல பிக்கஸ்ட் கியூப். கரெக்டாக? மித்தது எல்லாமே வந்து ஸ்மாலாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இந்த பிங்க்கு இந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இதுக்கடுத்து கொஞ்சம் பிக்காக இருக்குது. இதுக்கடுத்து இந்த 2 கியூப்ஸ் வந்து பிக்காக இருக்குது. இந்த 3 கியூப்ஸ் வந்து பிக்காக இருக்குது. ஓகேவா? இதெல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கியூப்ஸ். நெக்ஸ்ட் இது எல்லாமே என்னது, கோன். ஓகேவா? இது எல்லாமே ஐஸ்கிரீம் கோன், பர்த்டே கேப். இது என்னது, மெகாஃபோன். ஓகேவா? இது வந்து நம்ம சிக்னல்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ரோட் சிக்னல்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே நமக்கு கோன் ஷேப் தான். நெக்ஸ்ட் இது வந்து என்னது, ஸ்பியர் ஷேப். நம்ம ஐயில் இருக்கிற ஐபால், அப்புறம் பால், அப்புறம் குளோப், அப்புறம் லெமன், இது எல்லாமே வந்து ஸ்பியர் ஷேப்க்கு. கியூபுக்கே சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிளாக்ஸ், சுகர் கியூப், அப்புறம் ரூபிக்ஸ் கியூப், வாட்டர்மெலான் கியூப், கிஃப்ட் பாக்ஸ், ஐஸ் கியூப், பாக்ஸ், டைஸ், ட்ரெஸ்ஸர், இது எல்லாமே வந்து சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கியூப்க்கு. நெக்ஸ்ட் சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரிமோட் கண்ட்ரோல், உங்களோட டாய்ஸ்லலாம் பேட்ரி யூஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து என்ன ஷேப், சிலிண்டர் ஷேப். அப்புறம் ஹேட், டென்னிஸ் பால் கண்டெய்னர், கிஃப்ட்டு, அப்புறம் மார்க்கர், அப்புறம் கேக்கில் கூட பார்த்தீங்களா இங்கே சிலிண்டர் ஷேப் இருக்குது. அப்புறம் ஸ்ப்ரே கேன், ட்ரம், குக்கி ஜார், இது எல்லாமே வந்து சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிலிண்டர் ஷேப்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் சிலிண்டர் ஷேப்பில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? மார்க்கர் பார்ப்பீங்களா? ஸோ இப்போ கூட நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சேன் மார்க்கர். ஓகேவா? MARKER மார்க்கர். வேறு என்ன பார்ப்பீங்க? நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கல்ல பென்சில், அது கூட சிலிண்டர் ஷேப் தான். ஸோ பென்சில் ஸ்பெல்லிங் என்னது? PENCIL பென்சில். வேறு உங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்து பாருங்க. உங்களோட வாட்டர் பாட்டில் என்ன ஷேப்பில் இருக்கும்? சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் பாட்டில், இல்லைன்னா நீங்கள் பாட்டில் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. BOTTLE பாட்டில். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம்? க்ளூ ஸ்டிக் சொல்லலாமா? நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களே, க்ளூ ஸ்டிக். GLUE க்ளூ, ஸ்டிக் STICK. ஓகே, ஓகேவா? ஸோ சிலிண்டர் ஷேப்ஸ்க்கு வந்து மார்க்கர், பென்சில், பாட்டில், க்ளூ ஸ்டிக். நீங்கள் இதே தான் எழுதணும் தேவையில்ல. உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் என்னெல்லாம் பார்ப்பீங்களோ அது நீங்கள் எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்பியர் ஷேப்பில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? இப்போ தான் நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு காமிச்சேன். பால் பார்ப்பீங்க. கரெக்டாக BALL பால். பேப்பர் வெயிட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? பேப்பர் வெயிட் PAPER பேப்பர் WEIGHT வெயிட் பேப்பர் வெயிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன எழுதலாம்? குளோப் எழுதலாமா? எல்லா ஸ்கூல்லையும் குளோப் இருக்கும். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் குளோப் வச்சுருப்பாங்க. நம்மளோட வேர்ல்டே என்ன பண்ணுவீங்க? குளோபில் பார்த்துருவீங்க. கரெக்டாக? ஸோ குளோப் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். GLOBE குளோப். நெக்ஸ்ட் வேறு என்ன பார்ப்பீங்க? மார்பிள்ஸ் பார்ப்பீங்களா? குட்டி குட்டி மார்பிள்ஸ் பீட்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா நீங்கள் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு? ஸோ மார்பிள் MARBLE மார்பிள். ஸோ BALL பால், PAPER பேப்பர், WEIGHT வெயிட் பேப்பர் வெயிட். பேப்பர் வெயிட் உங்கள் டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவங்களோட பேப்பரை பறக்காமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க? ஒரு வெயிட் மாதிரி வச்சு அது மேலே வச்சுருப்பாங்க. அது ரவுண்டாக தான் இருக்கும் ஸ்பியர் ஷேப்பில். நெக்ஸ்ட் குளோப் GLOBE குளோப். மார்பிள் MARBLE மார்பிள். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு க்யூப் ஷேப்பில் என்னெல்லாம் இருக்கும்? க்யூப் ஷேப்பில் பாக்ஸ் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? சில பேர் வந்து க்யூபாய்ட் ஷேப்பில் வச்சுருப்பீங்க, சில பேர் க்யூப் ஷேப்பில் வச்சுருப்பீங்க பாக்ஸ். அப்புறம் டைஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் டைஸ் வச்சுருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் சம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்ஸ் கூட வச்சுருப்பாங்க. கரெக்டாக? பிளாக்ஸ் வச்சுருப்பாங்க. உடன் பிளாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸுமே வந்து க்யூப் ஷேப்பில் இருக்கும். ஸோ TIFFIN டிஃபன், BOX பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ். ஸோ க்யூப் ஷேப்புக்கு பாக்ஸ் எழுதியிருக்கிறேன். இது வந்து பென்சில் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. சம் பீப்புள் வந்து க்யூப் ஷேப்பில் வச்சுருப்பீங்க, சம் பீப்புள் க்யூபாய்ட் ஷேப்பில் வச்சுருப்பீங்க. அப்புறம் டைஸ் DIES டைஸ். அதுக்கப்புறம் BLOCKS பிளாக்ஸ், TIFFIN டிஃபன், BOX பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு க்யூபாய்ட் ஷேப்பில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? புக்ஸ் இருக்கா? உங்களோட புக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்யூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ரெக்டாங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? க்யூபாய்ட் ஷேப்லேயும் பிளாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட எரேசர் எடுத்து பாருங்கள். எரேசர் ERASER எரேசர். எரேசர் கூட க்யூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? உங்கள் டீச்சர் வந்து டஸ்டர் யூஸ் பண்ணுவாங்களா போர்டெல்லாம் அழிக்கிறதுக்கு? அது என்ன ஷேப்பில் இருக்கும்? க்யூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். DUSTER டஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோன் ஷேப்பில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? மெகாஃபோன் வச்சுருப்பாங்களா? MEGA. உங்களுக்கு இங்கே பிக்சர் காமிச்சேன் பாருங்கள். இதுதான் மெகாஃபோன். ஓகேவா? மெகாஃபோன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க எல்லார் ஸ்கூல்லையுமே. MEGAPHONE மெகாஃபோன். வேறு என்ன சொல்லலாம்? பர்த்டே கேப் வச்சுருப்பாங்களா? அது கோன் ஷேப்பில் தான் இருக்கும். BIRTHDAY பர்த்டே, CAP கேப் பர்த்டே கேப். வேறு ஃபனல் வச்சுருப்பாங்களா? ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு FUNNEL ஃபனல். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஃபனல் யூஸ் பண்ணுவாங்க. வேறு என்ன வச்சுருப்பாங்க? டாய் கேரட். உங்களை மாதிரி ஒரு கிட்டு அவங்க கிளாஸ் ரூமில் வந்து டாய் கேரட் வச்சுருப்பாங்களாம். அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? டாய்ஸ்லேயே வெஜிடபிள்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல மாடல்ஸ். அதிலே வந்து அவங்க டாய் கேரட் சொல்லியிருக்காங்க. அவங்க கிளாஸ் ரூமில் வச்சுருப்பாங்களாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் அந்தந்த ஷேப்ஸில் என்ன பார்ப்பீங்களோ அதெல்லாம் அந்த டேபிளில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 fill in the blanks கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணலாம். நேம் த ஷேப் தட் யூ ஃபைண்ட் த மோஸ்ட். அதிகமாக உங்கள் கிளாஸ் ரூமில் எந்த ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பார்ப்பீங்க? க்யூபாய்டு தான் அதிகமாக பார்ப்பாங்களாம். நீங்கள் என்ன பார்ப்பீங்களோ அதை எழுதுங்க. ஏன்னா க்யூபாய்டு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டஸ்டர், உங்கள் ஸ்கூலில் இருக்கிற டேபிள்ஸ், டெஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது புக்ஸு, பாக்ஸு, இது எல்லாமே வந்து க்யூபாய்டு. மேக்ஸிமம் க்யூபாய்டு ஷேப்பில் தான் இருக்கும். கரெக்டாக? நேம் த ஷேப் தட் யூ ஃபைண்ட் த லீஸ்ட். கம்மியான ஷேப். லீஸ்ட்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. கோன் ஷேப்பில் வந்து ரொம்ப கம்மியான ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ், கோன் தான். CONE கோன். நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேட் அப் ஆஃப்
மோர் தென் ஒன் ஷேப், மோர் தென் ஒன் ஷேப்பில் மேக் பண்ணியிருக்கணும். பென்சில் சொல்கிறாங்க. இப்போ பென்சில் பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து மேலே என்ன இருக்கும், கோன் ஷேப் இருக்கும், கீழே வந்து என்ன இருக்கும், சிலிண்டர் ஷேப் இருக்கும். ஸோ மோர் தென் ஒன் ஷேப்பில் இருக்கா, இந்த ஒரே ஆப்ஜெக்டில் 2 ஷேப்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மோர் தென் ஒன் ஷேப் இருக்குது. அப்போது இங்கே நம்ம வந்து என்ன எழுதலாம், பென்சில் எழுதலாம். PENCIL, பென்சில். நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் that are made up of more than one shape, pencil. Name the shape that you find the most. நீங்கள் வந்து இங்கே கியூபாய்டு தான் எழுதணும்னு தேவையில்ல, பட் உங்கள் கிளாஸ் ரூமில் அதிகமான ஷேப்பில் பார்க்குறது என்னது அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கலாம். நேம் த ஷேப் தட் யூ ஃபைண்ட் த லீஸ்ட், கம்மியான ஷேப் பார்க்குற மாதிரி அப்படின்னா என்ன ஷேப்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் ஷேப் அப்படின்னு இருக்கிறப்ப அது கண்டிப்பாக என்ன சொல்லலாம், பென்சில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. லுக் அட் தீஸ் ஷேப்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஷேப்ஸ்லாம் பார்த்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் த கியூப்ஸ். ஸோ இதில் இருக்கிற கியூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ இது ஒரு கியூப். ஆனால் இங்கே ஒரு கியூப் இருக்கு பார்த்தீங்களா, அது சர்க்கிள் பண்ணிக்கலாம். அடுத்து எங்கே கியூப் இருக்கு, இங்கே கியூப் இருக்கு. ஸோ அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Put a tick against the shapes that are cone. கோன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்றாங்க. இங்க எங்க கோன் இருக்கு, இங்க ஒரு கோன் இருக்கு. ஸோ அதை டிக் பண்ணிடலாம். அடுத்து வேற எங்க, இங்க இந்த ஸ்மால் கோன் பார்த்தீங்களா, இங்க ஒரு டிக், இங்க ஒரு பிக் கோன், அதையும் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, put a cross against the shapes that are cylinders. ஸோ சிலிண்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து கிராஸ் பண்ண சொல்றாங்க, இன்டூ மார்க் போட சொல்றாங்க. ஸோ எங்கே சிலிண்டர் இருக்கு, இங்கே ஒரு சிலிண்டர் இருக்கு, ஆனால் இங்கே ஒரு சிலிண்டர் இருக்கு, ஆனால் இங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு சிலிண்டர் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, put a box around the cuboids. ஸோ கியூபாய்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே கியூபாய்டு இருக்கு, இங்கே ஒரு பர்பிள் கலரில் கியூபாய்டு இருக்கு. ஸோ பாக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாக்ஸ் போடுங்க. இங்கே ஒரு கியூபாய்டு இருக்கு. ஸோ அதை பாக்ஸ் போட்டுடலாம். और இங்கே ஒரு கியூபாய்டு, ஆனால் இங்கே ஒரு கியூபாய்டு. ஸோ அதே பாக்ஸ் போட்டேன். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 3, நேம் த ஷேப்ஸ். ஓகேவா? வித் நோ எட்ஜஸ், எட்ஜஸ்ஸே இல்லாத ஷேப் அப்படின்னா நம்ம எந்த ஷேப்பை சொல்லலாம், ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஸ்பியரில் தான் நமக்கு எட்ஜஸ்ஸே இருக்காது. கரெக்டா? அப்போது ஸ்பியர் எழுதிக்கலாம். SPHERE ஸ்பியர். ஏன்னா ஸ்பியருக்கு தான் எட்ஜஸே இருக்காது. கரெக்டா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, வித் ஒன்லி ஃப்ளாட் ஃபேஸஸ். ஃப்ளாட் ஃபேஸஸ் மட்டும் இருக்கணும். இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. கியூபுக்கு வந்து கர்வ்டு ஃபேஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. எல்லாமே பாருங்க, எல்லா ஃபேஸுமே நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கு. இதே இது சிலிண்டருக்கு பாருங்க, ஃப்ளாட் ஃபேஸும் இருக்கு, இது வந்து கர்வ்டு ஃபேஸும் இருக்கு. ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கியூபாய்டுக்கு எடுத்து பாருங்க, எல்லாமே நமக்கு ஃப்ளாட் ஃபேஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்பியருக்கும் நமக்கு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்காது. கோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் ஃபேஸும் இருக்கும், கீழே வந்து ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், கர்வ்டு ஃபேஸ் இருக்கும். அப்போ எதுக்கு வந்து ஃப்ளாட் ஃபேஸ் மட்டும் இருக்கு, கியூப் அப்புறம் கியூபாய்டு. வெரி குட். கியூப் அண்ட் cuboid. CUBE cube, CUBOID cuboid. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க,
வித் ஒன்லி கர்வ்டு ஃபேஸஸ். கர்வ்டு ஃபேஸ் மட்டும் இருக்கணும். எதுக்கு கர்வ்டு ஃபேஸ் மட்டும் இருக்குது? ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கு வந்து கர்வ்டு ஃபேஸ் மட்டும் இருக்கும். ஃப்ளாட் ஃபேஸே இருக்காது, கர்வ்டு ஃபேஸ் மட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் சிலிண்டர் அப்புறம் கோன் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இப்போ தான் காமிச்சேன் உங்களுக்கு. ஃப்ளாட் ஃபேஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸும் இருக்குது. ஸோ ஸ்பியருக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? ஒன்லி கர்வ்டு ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வித் போத் ஸ்ட்ரைட் அண்ட் கர்வ்டு எட்ஜஸ். ஸ்ட்ரைட் எட்ஜஸும் இருக்கணும், கர்வ்டு எட்ஜஸும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. இல்லை. கரெக்டா? இப்போ சிலிண்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கர்வ்டு எட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது? கர்வ்டு எட்ஜாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்வ்டு எட்ஜ் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? கர்வ்டு எட்ஜ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கியூபாய்ட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்வ்டு எட்ஜஸே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரைட் எட்ஜஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ஸ்ட்ரைட் எட்ஜஸும் இருக்கணும், கர்வ்டு எட்ஜஸும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஷேப்ஸ் இருக்கா? ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எட்ஜஸே கிடையாது. கரெக்டாக? ஸ்பியருக்கு எட்ஜஸே கிடையாது. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன எட்ஜ் இருக்குது? கர்வ்டு எட்ஜ் தான் இருக்குது. சிலிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா கர்வ்டு எட்ஜ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கியூப் அண்ட் கியூபாய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் எட்ஜஸ் தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு கர்வ்டு எட்ஜஸும் இருக்கணும், ஸ்ட்ரைட் எட்ஜஸும் இருக்கணும்னா அப்போ என்ன ஷேப் இருக்குது? நோ ஷேப்ஸ். எந்த ஷேப்புக்குமே அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லை. அப்போ நோ அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். வித் போத் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு ஃபேஸஸ். ஃப்ளாட் ஃபேஸஸும் இருக்கணும், கர்வ்டு ஃபேஸஸும் இருக்கணும். அந்த மாதிரினா நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ கியூப் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. கியூபுக்கு அதோட ஃபேஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது? சுற்றி பாருங்கள். அதோட ஃபேஸஸ்லாம் எப்படி இருக்குது? எல்லா ஃபேஸஸுமே எப்படி இருக்குது கியூபுக்கு? ஃப்ளாட்டாக இருக்கா, கர்வ்டாக இருக்கா? ஃப்ளாட் ஃபேஸஸாக இருக்குது. ஓகே. இப்போ கியூபாய்டு எடுத்து பாருங்கள். கியூபாய்டுக்கு எப்படி இருக்குது எல்லா ஃபேஸஸும்? ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஸ்பியரோட ஃபேஸ் எப்படி இருக்குது? கர்வ்டாக இருக்குது. ஸோ இதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. இப்போ சிலிண்டர் எடுத்துக்கோங்க. சிலிண்டரோட ஃபேஸஸ் எப்படி இருக்குது? கர்வ்டாகவும் இருக்குது, ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்குது. டாப் அண்ட் பாட்டமில் ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது, கர்வ்டாகவும் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் சிலிண்டர் எழுதலாமா? வித் போத் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு ஃபேஸஸ்க்கு சிலிண்டர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு கோன் செக் பண்ணி பாருங்கள். கோனில் பாருங்கள். கோனில் எப்படி இருக்குது? கீழே வந்து ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது, சுற்றி வந்து என்ன ஃபேஸ் இருக்குது? அப்போ இதில் கோனில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது? ஃப்ளாட் ஃபேஸஸும் இருக்குது, ஃப்ளாட் ஃபேஸும் இருக்குது, கர்வ்டு ஃபேஸும் இருக்குது. அப்போ இதுவும் நம்ம இங்கே ஆன்சரில் எழுதலாமா? அப்போது சிலிண்டர் அண்ட் கோன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மெமரி பண்ணாதீங்க. மெமரி பண்ணாமல் ஷேப்ஸ் 3D ஷேப்ஸ் எடுத்து பாருங்கள். பார்த்து கவுண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? இப்போ எட்ஜஸே இல்லை அப்படின்னா வித் நோ எட்ஜஸ் ஸ்பியர், வித் ஒன்லி ஃப்ளாட் ஃபேஸஸ் கியூப் அண்ட் கியூபாய்ட், வித் ஒன்லி கர்வ்டு ஃபேஸஸ் ஸ்பியர், வித் போத் ஸ்ட்ரைட் அண்ட் கர்வ்டு எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு ஷேப்பே இல்லை. வித் போத் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிலிண்டர் அண்ட் கோன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபேஸஸ்னால் என்ன, எட்ஜஸ்னால் என்னன்னு நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஃபேஸஸ்னால் என்னது? இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபேஸஸ். ஓகேவா? எட்ஜஸ் அப்படின்னா என்னது? எட்ஜஸ் அப்படின்னா இதுதான் எட்ஜஸ். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எட்ஜ். ஸோ இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு புரியுதா? ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ஃபேஸே வந்து நமக்கு கர்வ்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கியூபுக்கு கியூபாய்டுக்கு நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸை ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இதே இது ஒரு கோனுக்கு வந்து ஃபேஸ் எப்படி சொல்லுவோம்? இந்த கர்வ்டு பார்ட்டும் ஒரு ஃபேஸ் தான் சொல்லுவோம், ஃப்ளாட் பார்ட்டும் ஒரு ஃபேஸ்ன்னு தான் சொல்லுவோம்.
அதே மாதிரி தான் சிலிண்டருக்கும் மேலேயும் கீழேயும் ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும். ஆனால் இந்த பார்ட் வந்து எப்படி இருக்கும், கேர்வ்டாக இருக்கும். அப்போ இது கேர்வ்டு ஃபேஸ். அப்போ ஃப்ளாட்டாக இருக்கிறது மட்டும்தான் ஃபேஸ்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபேஸஸ்னால் என்ன, எட்ஜஸ்னால் என்ன நல்லா கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எட்ஜஸ்னால் இந்த சைடெலாம் ஜாயிண்ட் ஆகி வருதுல்ல, இதுதான் எட்ஜஸ். ஓகேவா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.